ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கல. அப்படி சில பேர் இருக்கிறாங்க. உவைஸுல் கர்னி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்தவர், ஈமான் கொண்டவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரியான ஒருத்தர் தான் இந்த அபு முஸ்லிம்ங்கிற ஒரு தாபிஈ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்தாங்க, ஆனா பெருமானாரை சந்திக்கிற வாய்ப்பு என்னங்க அவங்களுக்கு கிடைக்கல. ஒரு நல்ல மூமினாக இருந்தார். அவங்க யமன் நாட்டை சார்ந்தவங்க. பெருமானாருடைய வஃபாத்துக்கு பிறகு பல பேர் தங்களை நபின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அதுல யமன் நாட்டை சார்ந்த ஒருத்தன் அஸ்வத் இப்னு கைஸ், அவனும் சொன்னா நான் தான் நபின்னு சொல்லி. யமன் நாட்டில் நிறைய பேர் நம்பிட்டாங்க. ஆனா அபு முஸ்லிம் ஹவுலானி அதை நம்பல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு எந்த நபியும் இல்லை என்று உறுதியாக இருந்தாங்க. அந்த அஸ்வத் இப்னு கைஸ் என்ன பண்ணுனா, அந்த அபு முஸ்லிம் ஹவுலானி இழுத்துட்டு வாங்க, அவரை ஒரு நெருப்பு குண்டத்துல தூக்கி போடுங்கன்னு சொன்னாங்க. யாரன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நெருப்பு குண்டத்துல எப்படி போடப்பட்டதோ அதே போல அபு முஸ்லிம் ஹவுலானி அவர்களை நெருப்பு குண்டத்துல போடப்படுது. ஆனா எந்த சேதமும் எந்த ஆபத்தும் அவங்களுக்கு ஏற்படல. அல்லாஹ் நெருப்பு குண்டத்துல அவர்களை பாதுகாத்துட்டான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, இந்த அபு முஸ்லிம் ஹவுலானி அழைத்து கொண்டு மதீனா வாருங்கள் என்று. அவங்கள மதீனா அழைத்து கொண்டு வரப்பட்டது. அபூபக்கருடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அஸ்வத் நெருப்புல போட்ட அந்த மனிதர் அந்த முஸ்லிம் நீங்க தானேன்னு சொல்லி. அவங்க மறுத்தாங்க. ரொம்ப நேரம் வரைக்கும் சொல்லல. இல்ல இல்ல, அது அல்லாஹ்வுடைய யாரோ ஒரு அடியார், அல்லாஹ்வுடைய யாரோ ஒரு அடியார். இதான் அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய தன்மை. அவங்களுக்கு ஏற்பட்ட கராமத்தை அவங்க சொல்லவே மாட்டாங்க. உமர் ரலியல்லாஹு பல முறை கேட்டுட்டாங்க, அது நீங்க தானேன்னு சொல்லி. கடைசியில ஒரு வழியா பொய் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ஆக நிர்பந்தத்துல சொன்னாங்க, அந்த பலவீனமான அடியான் நாம் தான் சொன்னாங்க. யார்? அபு முஸ்லிம் ஹவுலானி. உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் இடத்துல கூட்டிட்டு போய் அபூபக்கர்ட்ட சொன்னாங்க, இவர் யார் தெரியுமா? இவர் அஸ்வத் தன்னை நபி என்று ஏற்றுக்கொள்ள சொன்னா ஏற்றுக்கொள்ளாததற்காக நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டவர். அல்லாஹ் இவரை பாதுகாத்துட்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அபு முஸ்லிம் ஹவுலானியுடைய கரங்களை பிடித்து கொண்டு மெம்பர்ல ஏறினாங்க. யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெம்பர்ல ஏறி சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நடந்த ஒரு அற்புதத்தை அல்லாஹ் இந்த அடியாருக்கு காட்டி இருக்கிறான். இப்படிப்பட்ட அடியாரை பார்ப்பதற்கு முன்னால் எனக்கு மௌத்தை தராத அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் பார்த்துட்டு மௌத்தா போறேன். நான் பார்க்காம போயிருந்தா எனக்கு பெரிய இழப்பு. என்னுடைய ஹயாத்துல, என்னுடைய வாழ்க்கையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நடந்த அந்த பேரற்புதம் அது சாதாரணமானதல்ல. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அல்லாஹ் இவர்களுக்கு வழங்கினான். இந்த அடியானை பார்த்த பிறகு எனக்கு அல்லாஹ் மௌத்தை தருகிறானே, அப்படிப்பட்ட ஒருவருக்கான அல்லாஹ் புகழ்றேன்னு சொன்னான். அருமையானவர்களே, இதுவெல்லாம் அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய அற்புதங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு தரப்படுகிற கராமாத்துகள் விதவிதமானது. இவர்கள்